நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து என்னென்னா, அந்த ஒரு தம்பி வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அந்த ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே போய் நம்ம வேண்டுதலை வச்சா அந்த வேண்டுதல் பலிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதில் சந்துக்குள்ளே போயிருப்பாப்படி. ஆனால் திரும்பி வர முடியாத அளவுக்கு அவர் கொஞ்சம் குண்டாக இருந்தனால திரும்பி வர முடியாமல் அந்த இதுலேயே அந்த ஸ்பாட்லேயே அவர் இறந்துடுறாரு. இது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வரீங்க? இது நிறைய பேர் இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இது வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னென்னா பக்தி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு தாட் மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய, அந்த பக்தினா என்ன, அது இறைவன் வந்து பக்திங்கிறத எதை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம நினைக்கிறோம் கருப்பு உடை அணிஞ்சிட்டா, வெள்ளை ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டா, பச்சை ட்ரெஸ்ஸு அணிஞ்சிக்கிட்டு அப்படியே நம்ம செருப்பு போடாமல் அப்படியே நடந்து பாத யாத்திரை போனால், கறிமீன் சாப்பிடாமல் இருந்தால், கணவன் மனைவி சேர்ந்துக்காமல் இருந்தால், இதெல்லாம் பக்தின்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனால் அது இறைவன் இதுதான் பக்தின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும்ல. ஒரு ஓனர் இருக்கிறாரு, ஒரு வேலை செய்கிறவர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஓனர் என்ன சொன்னாரோ அதை செய்தால் தான் அந்த ஓனர் சந்தோஷப்படுவார் ஒழிய, ஓனரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நம்மளுடைய பிரியத்தை எதுவும் நம்ம அங்கே செய்ய முடியாது. அதுக்கு நம்மளுக்கு அங்கே உரிமையும் இல்லை. அப்போ அந்த ஓனர் நம்மளுக்கு பிடிக்கலையோ, அந்த ஓனர் என்னவோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருப்பார், இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு. அப்படித்தான் இறைவன் கூட. பக்தி அப்படின்னா சும்மா நம்ம நினைக்கிறத செயல்படுத்துறது பக்தி இல்லை, இறைவன் எதை பக்தின்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் மெயின்டைன் பண்ணால் தான் அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளுடைய பின் சந்ததிக்கும் நல்லது. அதை விட்டுட்டு நம்மளாம் ஒரு கருத்து மனசில் பதிவு பண்ணிவிட்டு அந்த இதை போய் செய்து அது பின்னாடி அந்த அன்றைக்கே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் வந்து பாத யாத்திரை போயிட்டு வந்து காலெல்லாம் வீங்கிருச்சு, ஒரு வாரமே வேலைக்கே போக முடியல அப்படின்லாம் படுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணிப்பானுங்க, நீங்கள் இறைவனுக்காக தானே அந்த காரியத்தை செய்ய போனீங்க. அப்போ இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை தான் கொடுத்துருக்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வியாதி எதுவும் இருந்திருந்தால் கூட அதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு மாறி நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பு, அதாவது நல்ல எனர்ஜி அப்படி ஆகணும் ஒழிய, அதுதான் நீங்கள் அந்த பாத யாத்திரை போனதனுடைய நோக்கம் நிறைவேறினதுன்னு அர்த்தம். அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு வாரம் லீவ் போடுறது இல்லை, ஐயோ அங்கே போனதுலேருந்து எனக்கு காலையே நடக்கவே முடியல, கால் வலி முட்டி வலி அப்படின்னாலாம் என்னென்னு அர்த்தம், அதை நீங்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை சொல்லும்போது. அதனால் எது பக்தின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் மூவ் பண்ணுங்கள். அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்து சமுதாயத்தினராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பக்தி அப்படிங்கிறது எதை பக்தின்னு இறைவன் சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அந்த இதை தான் நம்ம மூவ் பண்ணால் தான் நம்மளுடைய வேண்டுதலோ நம்ம என்ன மனசில் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 100க்கு 100 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி நம்மளாக ஒரு மனுஷர்களாக ஒரு முடிவெடுத்து அந்த வழி இதுதான் பக்தி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் செய்கிறதுனால நம்ம வேண்டுதல் பழிக்க போகிறதில்ல, நம்மளுடைய காரியங்களும் நிறைவேற போகிறதும் இல்லை. இதை மனசில் பதிவு பண்ணிக்கங்க. பக்தி எதுன்னு தெரிஞ்சுக்கங்க, அதன்படி என்ன நடங்க. சரிங்களா? இன்றைக்கி உங்களோட வீடியோ பேசலான்னு தான் நினச்சேன். கொஞ்சம் சரியில்லாமல் இருக்க ஒரு சூழ்நிலை, அதனால தான் வீடியோ வராமல் ஆடியோ போட்டிருக்கிறேன். இதை கேளுங்க. ஏன்னா நேற்று அந்த பையன் அப்படி இறந்ததை பார்த்து எனக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம். ஐயோ இந்த பையன் பக்தின்னு சொல்லி போய் தன்னோட உயிரவே இழந்துட்டானே, இதுபோல் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே, அவங்களும் பக்திங்கிற பேரில் வேறு எதையாவது செய்து அவங்க என்ன சொல்லுவாங்களே, வேலியில் போகிற ஓனா நடத்து வேட்டியில் விட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அதை போல் வெளியே ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இவங்களே போய் பக்திங்கிற பேரில் இவங்களே போய் அதை இழுத்துக்காமல், இப்போ அந்த பையன் நேற்று நல்லா தான் இருந்திருப்பான், அந்த கோயிலுக்கு போய் அந்த சந்துக்குள்ள நுழையிலேனா இன்னும் நல்லா இருந்திருப்பான். இது விதி அப்படின்னு சொல்லக்கூடாது. விதின்னு சொல்லி இறைவன் மேலே பழியை போடக்கூடாது. இறைவனை தேடி தான் போயிருக்கிறான். அப்போ இறைவன் அந்த மாதிரி செய்து அது இறைவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால தான் அந்த இடத்துலையே அவன் உயிரை விடுற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் எதை கேட்டாலும் இறைவன் இது ஒரு விதி, இது நம்ம தலையெழுத்து, இது இறைவன் தான் செய்திருக்கிறாரு அப்படின்னு இறைவன் மேலே பழி தூக்கி போடாமல், நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஞானம் பகுத்தறிவு இருக்குது, அதில் பகுத்தறிங்க. எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது,
எப்படி பேசலாம் எப்படி பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு நிமிஷம் சிந்தித்து பகுத்தறிஞ்சு அப்புறம் இந்த உலகத்தில் நீங்கள் அதன்படி அந்த ஸ்டெப் எடுக்க அது உங்களுக்கு 100க்கு 100 சக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். சீக்கிரமாக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஆடியோவை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இது முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.